ஹாய் ஹாய். ஆக்சுவலா நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நாங்க ஒரு படம் பார்த்திருந்தோம். இது வந்து ஒரு மலையாள பிலிம், பட் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல. இந்த படத்தோட பேர் வந்து சூக்ஷ்மதர்ஷினி. சோ சூக்ஷ்மதர்ஷினின்றதுக்கு மலையாளத்துல வந்து டெலஸ்கோப் அப்படின்னு வந்து டெலஸ்கோப்ன்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஆனா வந்து இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனிங்க்கு கரெக்டா ஃபுல்லுமே செட் ஆகுற மாதிரி ஒரு படம். நிறைய படங்கள் வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணாது, இப்படி இந்த படம் பண்ணிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு படமும் நாங்க பார்த்தோம். அந்த படத்தை பத்தி சொல்லாமான்றதை நாங்க லாஸ்ட்ல நாங்க வந்து சும்மா சொல்றோம். அதை பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து சொல்லுங்க. அதையும் நாங்க, அது ஒரு மலையாள பிலிம் தான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த படத்தோட கிளிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தான் பக்கத்து வீட்டுல வந்து நடக்கிற ஒரு பெரிய மிஸ்ட்ரிய வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாத சில விஷயங்களை வந்து யாரு கண்ணுக்கும் நீங்க உடனே வந்துட்டு பேய் படம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. சில டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் அவுட் பண்ணாம கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை வச்சு ஒரு பெரிய மிஸ்ட்ரிய வந்து சால்வ் பண்றாங்க ஒரு சாதா ஹவுஸ் ஒய்ஃப். சோ இதுதான் வந்து ஒன் லைனர் இந்த படத்துக்கு. இந்த படத்துல பேசிக்கா நஸ்ரியா தான் வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். அந்த படமே அவங்களாலதான் ஓடுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பசில் வந்து வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இவரை நீங்க வந்து ஜெய 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 ஹே அந்த படத்துல கூட நீங்க அவரை பாத்துருக்கலாம். சோ அவங்க இவரோட எல்லா இடத்துலயுமே ஒரு மாதிரி ஒரு வில்லன் கேரக்டராவே இருக்கு. வேற ஏதோ அவரோட ஆக்டிங் சுத்தமா பிடிக்கல. ஒரே எல்லா படத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இதே எக்ஸ்பிரஷன், இதே ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு அவர். ஆனா நிறைய பேருக்கு பிடிக்குதுன்றாங்க. அவர்கிட்ட ஒன்னும் பெரிய வெர்சடைலா எதுவும் தெரியல. எல்லா படத்துலயும் இதே மாதிரிதான் இருக்காரு. சோ இந்த படத்தை பேசிக்கா பாக்கணும்னா ஃபுல்லா கொண்டு போறது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஷோன்ற மாதிரி, ஒன் மேன் ஷோ இல்ல ஒன் விமன் ஷோன்ற மாதிரி நஸ்ரியா தான் பண்றாங்க. சோ நஸ்ரியா இந்த படத்துல வந்து அவங்க கேரக்டர் பேரு பிரியதர்ஷினி. படம் வந்து பேசிக்கா ஒரு கேரளால ஒரு சொசைட்டில மோஸ்டா கேரளா ஷோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு வீடு சுத்தி அந்த மாதிரி தான் வந்து 15 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஹீரோயின் பார்த்தா இது வந்து தனியா போய் மரம் வெட்டுவாங்க, அவங்களே சமைப்பாங்க, அவங்களே சாப்பிடுவாங்க. இப்படிதான் கதைகள் இருக்கும். இது வந்து நான் வெறும் மலையாள பிலிம்ஸ் சொல்ல, கேரளான்னு காமிச்சாலே நம்ம ஊர்ல இருந்து யாரா ஒருத்தவங்க கதை எடுக்கிறாங்கன்னா கூட இப்படிதான் ஒரு ஏரியாவை காட்டுறாங்க முக்காவாசி. பட் இந்த படத்துல வந்து இது ஒரு சொசைட்டி இருக்கு. நிறைய வித்தியாசமான படங்கள் மலையாள பிலிம்ல இருக்கு. கேரளான்னு சொன்னா நம்ம ஊருக்காரங்க எடுக்கிற நான் இதை வந்து சொல்றேன். இங்க வந்து இந்த சொசைட்டில வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு அது பொங்குறது தெரியாம அது பொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அதை கிளீன் பண்ணும்போது கீழே அடியை மட்டும் கிளீன் பண்ணிருக்க மாட்டாரு. அதை வச்சு இவங்க பொங்க வச்சிட்டாங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிப்பாங்க. மட்டும் இல்லாம அது இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் பொங்க வச்சாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அவங்க கவனிப்பாங்க. ஏன்னா அவர் இண்டக்ஷன் ஸ்டவ் துடைப்பாரு, பாத்திரத்தோட அடியை துடைக்க மறந்துடுவாரு, கீழே இண்டக்ஷன் அடியிலையும் துடைக்க மறந்துடுவாரு. அதுக்கப்புறமா வச்சீங்கன்னா பொங்குச்சுன்னா கீழே வந்துடும், பாத்திரத்துக்கு அடியில இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அடுத்தது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்க்குள்ள வந்து அவங்க அவ்வளோ மைன்யூட்டா ஒரு மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அந்த மூக்குத்தி விழுந்துருச்சுன்னு ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டுல வந்து ஒரு மேக்னெட்டை வச்சு அதை எடுத்து சிங்க் உள்ள விட்டு அழகா அதை எடுப்பாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு டீடைலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இவங்க ஒரு மைக்ரோ பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அப்கோர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றத வந்து இந்த ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டெலஸ்கோப் தானே. ஆமா. சோ அந்த மைக்ரோ பயாலஜிஸ்ட் எப்படி வந்து ஒரு பெரிய மிஸ்டரியை கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் அந்த ஸ்டோரி. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் ஹர். அந்த பக்கத்துல சொசைட்டில வந்து இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒரு ஸ்டோரி வருது. இப்ப எல்லாருமே எல்லா கேர்ள்ஸும் நம்ம சொசைட்டினா அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, சண்டை போடுறதுன்னு இல்லாம இந்த சொசைட்டில பார்த்தா எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஆமா. சோ இவங்க எல்லா லேடிஸும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. ஒருத்தர் பத்திர காசிப்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க வீட்டுல என்ன சமைச்சிருக்காங்கன்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க போட்டுப்பாங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வரணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், எல்லாத்துக்குமே எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சோ இந்த படத்துல வந்து நான் ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல வரல. சோ இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, ஒரு அந்த பிரியதர்ஷினின்ற கேரக்டர் அவங்க ஹஸ்பண்ட், ஒரு சின்ன குழந்தை, இவங்க ஒரு ஃபேமிலி. நெக்ஸ்ட் பக்கத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு, பட் கொஞ்சம் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. வயசு கல்யாண வயசு உள்ள ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் பொண்ணு, ஸ்கூலோ காலேஜோ. அடுத்து வந்து இன்னொருத்தவங்க ஒரு முஸ்லிம் ஃபேமிலி, அவங்க வந்து சின்ன குழந்தை வச்சிட்டு இருக்காங்க, கை குழந்தை வச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்காங்க, எல்லாத்தையும் நம்புற கேரக்டர். அடுத்தது வந்து ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு குழந்தை இருக்கு, அவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு, பிரியதர்ஷினியோட பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவங்க குடி வராங்க. அது யாருன்னா ஆல்ரெடி அந்த வீட்டோட ஓனர்ஸ் தான். யாருன்னா கிரேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களோட பையன் மேனுவல். கிரேஸ் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்லயே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பேக்கரி. அவங்க இந்த மாதிரி நிறைய பேக்கரி பிரான்ச்சஸ் வந்து அவங்க ஓபன் பண்றதுக்கும் இருக்காங்க. பட் இந்த இடத்துக்கு அவங்க வரும்போது ரொம்ப அமைதியா யார்கிட்டயும் பேசாத ஒரு கேரக்டரா வந்து அவங்களை காமிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல.
சோ மேனுவல் வந்து எல்லா இடத்துலயும் போய் எல்லாரையும் வந்து கைக்குள்ள போட்டுக்கணும், எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ன்றதுக்காக ஏரியால யாருமே இவரை கேள்வி கேட்க கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. அதே சமயத்துல எல்லாரும் இவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். யாரு எது பக்கத்துல கேள்வி கேட்டாலும் இவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்லணும். அந்த மாதிரி இவர் கூப்பிட்டு வச்சு அவ்வளவு எல்லாரையும் போய் பழகுறாரு. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆம்பளைங்களை மட்டும் கூப்பிடுறாரு. பீஃபுக்கு பதிலா அங்க இருந்த இது உடும்பு பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லிட்டு, ஆனா ராத்திரியில பாத்தீங்கன்னா பகல்ல பாத்தீங்கன்னா இவர் பாட்டிக்கு எங்கேயோ போறாரு. போற இடத்துல அங்க ஒரு பெரிய உடும்பு இருக்கு, அது புடிச்சிட்டு வந்துட்டாரு. அததான் அன்னைக்கு கட் பண்ணி அவர் வந்து ஏமாத்து வேலையை பண்ற ஒரு பர்சன் அப்படின்றதுல வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்பிக்யூ பண்ணி குடுக்குறாரு. சொல்லும் போதே சொல்றாரு இந்த பீஃப் எப்படி இருக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்கு அப்படின்னு. நான் கூட இங்க இந்த இடத்துல ஒரு உடும்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த கறியாக்கும்னு நினைச்சேன் நான் அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. சேச்சே, அதெல்லாம் நம்மலாம் போய் அதை போய் செய்வோமா? நான் பீஃப் இதுக்காக உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்காக பார்பிக்யூ பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாரும் என்னோட எப்படி இருக்கு என்னோட சமையலை பாராட்டுங்க அப்படின்றாரு. சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி தான் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து அந்த என்ன சொல்றது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு. பட் என்ன ஆகுது, ஆமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு டிரான்ஸ்பர் ஆகுது ஆண்டனிக்கு. சோ அதனால ஒரு பார்ட்டி மாதிரி தந்தாங்க, அது நிறைய ரீசனுக்காக பார்ட்டி வருது. பட் ஸ்டில் அந்த பார்ட்டில வந்து இவர் மேனுவல்ன்றவர் வந்துடுறாரு. பட் என்ன பண்றாருன்னா பிளான் பண்ணி அந்த வீடு எரியற மாதிரி ஒரு பிளானிங்க பண்ணிட்டு வராரு. அந்த வீடு எரியறதுக்கு என்ன பண்றாருன்னா கர்டன் பக்கத்துல இதை வச்சுட்டு, அது பேர் என்ன, அயன் பாக்ஸ் வச்சு அதுல இருந்து நெருப்பு வந்து அந்த கர்டன்ஸ் எரியணும் அப்படின்ற மாதிரி காட்டணுன்றதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு இவர் அப்பப்போ போய் யார் யார்கிட்டயோ பேசுவாரு. இவர் கசின்னு சொல்லி ஒருத்தவங்க டாக்டர்னு அவர்கிட்ட பேசுவாரு, ஏதோ ஒரு மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் பேசுவாரு. இவங்க எல்லாம் பிளானிங் பண்ணி இதை மாதிரி பண்ணி விட்டுட்டு ஆமா இந்த பார்ட்டிக்கு வந்துருவாரு. அப்ப இவங்க பிரியதர்ஷினி கண்ணுல அந்த வீடு எரியறது தெரியும். போலீஸ் வருவாங்க, பட் உள்ள அந்த அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த அம்மா வந்து ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு அல்சைமஸ் இருக்கு, மறதி வியாதின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த பிரியதர்ஷினிக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மத்தவங்க அவங்க அந்த முஸ்லீம் இருந்தாங்களே அவங்களையும் இன்னொருத்தவங்க ஸ்கூல் பொண்ணையும் வந்து இவங்க ஃப்ரெண்டா வச்சிருப்பாங்க. அது நடுவில் மேனுவல்ன்றவர் அந்த விடோவா இருந்தவங்களை வந்துட்டு ஒரு ஆசை வார்த்தை எல்லாம் சொல்லி அவர் வந்து அவங்கள கையில போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து சொல்லுவாங்க, Facebookல வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன், அந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி ஒரு ட்ராக்க கொண்டு வந்து அவங்கள ட்ராப் போட்டு வீட்டுல வச்சுக்க அவர் கைக்குள்ள வச்சுக்கிறாரு. ஆமா. சோ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா அப்பதான் பிரியதர்ஷினி ஒண்ணு சொல்றாங்க, அந்த அம்மாக்கு அல்சைமர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வந்து மாத்திரை போட்டு தூங்குங்கன்னா அவங்க படுத்துறாங்க. திருப்பி எழுந்து லைட் ஆன் பண்ணி கண்ணாடி எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்தாங்க. சோ ஞாபகம் மறந்து இருக்கவங்க அப்படியே தானே தூங்கணும். அதே மாதிரி அந்த வீட்டுல 4 விசிலுக்கு அப்புறமா விசிலே வராது. அது வந்து அங்க வீட்டுல மேனுவலும் இருக்க மாட்டாரு. ஆனா யார் நிறுத்துறது? மோட்டர்ல தண்ணி ஊத்துச்சுன்னா உடனே மோட்டர் ஆஃப் ஆயிடும். அப்பயும் மேனுவல் இருக்க மாட்டாங்க. காலையில துணி போட்டா அந்த காலையில மத்தியானத்துக்குள்ள மேனுவல் வரத்துக்குள்ளே அந்த துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கும். சோ இப்படிலாம் இருந்தா அந்த அம்மாக்கு ஞாபக மறதி இல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவ்வளவு நுணுக்கமா இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இவங்க அதை முதல்ல போட்டு பாப்பாங்க, அல்சைமர்ஸ் தான் என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத ஃபுல்லா டீடைலா பண்ணிட்டு இவங்களை ஒவ்வொன்றுத்துக்கு செக் பண்றாங்க. இப்ப பாரு 4 விசில் கரெக்டா ஆஃப் ஆயிடும்னு அவர் மாடியில துணி காய போட்டுட்டு இருப்பாரு. கரெக்டா 4 விசில் வந்தோடனே டப்புன்னு அதை நிறுத்திடுவாங்க உள்ள அவங்க. சோ பாரு இப்ப இவர் போய் நிறுத்துறதுக்கு சான்ஸ் இல்ல, அந்த அம்மா தான் நிறுத்துறாங்க. சோ எல்லாமே அவங்க ஆர்கனைஸ்டா பண்றாங்கன்னா அவங்களுக்கு அல்சைமர்ஸ்னா என்ன எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இவர் மேனுவல் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பொண்ணு விடோவா இருந்தவங்களே எங்க அம்மாவை பாத்துக்கோ, யாரையும் கிட்டக்க விடாதுன்னு சொல்லி நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி ஒரு மேங்கோ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீயும் குடிச்சுக்கோ, அம்மாக்கு இதை குடு, அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க பட் நீ வந்து எப்படியாவது கம்பல் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாத்திரையை அரைச்சி அதுல போடல, அது வந்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அதை போட்டாரா இல்லையான்னு தெரியாது, இவங்க குடிக்கணும்ட்டு. ஆனா வந்து அந்த இவங்க வந்து நஸ்ரியாலாம் வருவாங்க, அந்த மேங்கோ ஜூஸ வந்து இவங்களும் குடிப்பாங்க, அந்த அம்மாவும் குடிப்பாங்க, நஸ்ரியாவும் வந்து நடுவுல வந்துட்டதுனால குடிப்பாங்க. பட் நஸ்ரியா அங்க இருந்து கிளம்பணும்ன்றதுக்காக இவர் வந்து ஒரு பிளான் பண்ணி போன் பண்ண வச்சு நானியோட நம்பர் வேணும் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி இவங்களை வெளில வர வச்சிருவாங்க. அந்த டைம் மத்தியானம் எல்லாம் இவங்க தூங்கவே மாட்டாங்க, பட் இவங்க தூங்கிடுறாங்க இந்த விடோவா இருக்கவங்க. அந்த கேப்ல அந்த அம்மாவை கடத்திட்டு போயிடுறாங்க. என்ன விஷயம்னா அவரு நமக்கு கதைப்படி காட்டும் போது அந்த அதுக்குள்ள மயக்க மருந்து கலந்துட்டாங்க. அதுல வந்துட்டு அந்த 3 பேருமே தூங்கி இருக்கணும். ஆமா. இப்ப வந்து அந்த அம்மா தூங்கிட்டாங்க, அந்த பொண்ணும் தூங்கிடுச்சு, மட்டும் தூங்கல. சோ அந்த இது வந்து இருக்கும். அதுல இருந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா என் அம்மா ஒன்னாலதான் காணாம போயிட்டாங்கன்னு இவங்க கிட்ட பிரேக்அப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியும் நினைக்கிறாரு, இல்ல எங்க அம்மா எழுந்து போயிட்டாங்களான்னு நினைக்கிறாரா தெரியல. ஆனா அவங்க அம்மா அங்க வரும்போது இல்ல. சோ இதனால வந்து இவங்க கோச்சிக்கிட்டு இதெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து இவங்க நஸ்ரியா வந்து எனக்கு வந்து சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நைட்டு வந்து என்னமோ லைட் எல்லாம் அவங்க மேல படும்போது அதை எடுத்துட்டு போய் பார்த்தா பேய் மாதிரி அவங்க முகம் மட்டும் அந்த வீட்டுல தெரியுது. வெறும் அது நெருப்பு எரியுது, அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் மட்டும் அப்படி ஒரு நிமிஷத்துக்கு ஆன் ஆகி அப்புறம் அணைஞ்சிட்டா மாதிரி தெரியுது. சோ அத பாத்துட்டு அவங்க வந்து அவங்க இருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் நம்பல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பல, யாரும் நம்பல.
ஆனா இவர் என்ன சொன்னா என்ன மட்டும் அங்க வந்து சொல்லிக்கிட்டே இருங்க, நான் கரெக்டா போறேனா இல்லையான்றத சொல்லுங்கன்றப்போ இவங்க எகிரி குச்சி அவங்க வீட்டுக்கு மேல போயிட்டு பார்க்க போகும்போது இந்த இது பயங்கரமா இந்த பெஸ்டிசைட் அடிக்கிறதுக்கு மூஞ்சில எல்லாம் ஏதாவது போட்டு நடிப்பாங்களா அந்த மாதிரி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு அவரு இவங்கள பார்த்து பயந்து அலறி அடிச்சு அவருக்கு மேனுவலுக்கு போன் பண்ணுவாங்க. இங்க இருந்து இவங்க கிளம்பி வர்றதுக்குள்ள இந்த உண்மைனா அவருக்கு இவங்கள தெரியுது வெளியில இருக்கவங்கள. ஆமா, வெளியில இருக்க இவங்களால அவரை பார்க்க முடியல. இவர் என்ன நினைச்சாரு, நம்மள பாத்துட்டாங்க போல இருக்குன்னு கத்தி அவரு உடனே போன் பண்ணிடுறாரு. ஆனா இவங்களுக்கு யாரையுமே தெரியல உள்ள இருந்து. ஆனா போன் பண்ண வேகத்துல இவர் கடகடன் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாரு இந்த மேனுவல்ன்றவரு. ஆனா இதுல நான் ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லிக்கணும், இங்க இருந்து உங்களுக்கு உள்ள தெரியல, ஆனா வந்து அந்த அம்மாவோட முகம் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அது ஜன்னல் திறந்து இருந்தது. அப்படியா? இது ஜன்னல் மூடி இருக்குல்ல. இன்னொன்னு எனக்கு அந்த இதுலயே வந்து இது அந்த இது அந்த ஸ்டோரியிலே எனக்கு வித்தியாசமா வந்து பட்டது என்னதுன்னா, எல்லா இந்த மாதிரி டிடெக்டிவ் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸ்ல இதுல காமெடி எல்லாம் கூட ஒரு நல்ல இல்ல. சோ இந்த த்ரில்லர் ஸ்டோரிஸ்ல எல்லாருமே என்ன ஆகும்னா, இந்த டிடெக்டிவ் பண்றவங்க மாட்டவே மாட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லனா வந்துட்டு ஒரேடியா மாட்டி எதுவுமே பண்ண முடியாம போயிடும். பட் இதுல என்னன்னா இவங்கள வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, ஆனா அட்டாக்கும் பண்ண மாட்டாரு, அவங்கள காலி பண்றதுக்கும் நினைக்க மாட்டாரு, எதுவுமே வந்து. ஆனா சொல்லுவாரு, என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத. ஆனா இதுலயும் அவங்க ஒரு பாயிண்ட பிடிப்பாங்க. அது வந்து என்னதுன்னா, அந்த முஸ்லீமா இருந்தாங்கல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க, உனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லவா, வந்தா நேரா வீட்டுக்குள்ளதானே போனோம், பின்னாடி இருக்கிற ஓ பக்கமா ஓடி வந்து அவர் வந்து புடிச்சாரு. உள்ள வந்து யாரோ அவரை உன்ன பாத்துருக்காங்க, அவங்க சொல்லி இருக்காங்க, அதனாலதான் அவர் நேரா வீட்டுக்குள்ள வராம பேக் சைடு வழியா வந்து ஒன்ன வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காரு. சோ இவங்களுக்கு வந்து பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த விஷயத்தோட சந்தேகம் மேல மேல அதிகரிச்சு. திடீர்னு அந்த அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மாவே உயிரோட கூட்டு வந்துருவாங்க. அப்பயே இவங்க போயிட்டு உங்களை யாருன்னா ஏதாவது பயமுறுத்துறாங்களா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்பாங்க, அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன ஆயிடும், இங்க வந்து இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நடுவுல ஒரு விஷயம் இருக்கும், அதை நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஹோல் ஸ்டோரி என்னடா இப்படி கன்ஃபியூசிங்கா போகுதுன்னு பாக்கும்போது நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னா, இந்த அம்மா காணாம போயிருக்கும் போது இவங்களோட பொண்ணு மேனுவல் பையன் பொண்ணு டயானான்னு ஒருத்தவங்க வருவாங்க, இந்த வீட்டை வித்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. பட் இது விக்கிற மாதிரியே இருக்காது. சோ அதனால அவங்க வந்து அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்லயே ஆஸ்திரேலியாவுக்கு நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து இவங்க ஆஸ்திரேலியா கிளம்பி போறதை எல்லாரும் பாப்பாங்க. பட் இவங்க நம்பர் வாங்கி வச்சுப்பாங்க நம்ம நஸ்ரியா. ஃபர்ஸ்ட் டே பேசுவாங்க இவங்க டயானா கிட்ட, ஏன்னா அவங்களோட வாய்ஸ் கால் எல்லாம் வருது. அதுக்கப்புறமா வந்து நிறைய டைப்பிங்ல தான் வந்து மெசேஜஸ் போகும்போதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஆஸ்திரேலியால இருக்கேன் அது இதுன்னு தான் வந்து இருக்கும். ஆனா வந்து இவங்களுக்கு புரியாது, இது அவங்கள மாதிரியே இல்லையே, அவங்க பேசுற மாதிரியே இல்லையேன்ற கால் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியாதுன்னுவாங்க. ஆமா, ஒவ்வொன்னா அவாய்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரி தோணும். லாஸ்டா பார்த்தா இப்ப வச்சிருக்கிற வர போற மெசேஜஸ் எதுவுமே அவங்களுக்கு போல, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கும் போல. மெசேஜஸ் எல்லாம் பாக்குறது இந்த போனை வச்சிருக்கிறது மேனுவல் தான். இது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போனை அடிப்பாங்க, ஆனா மலையாளத்துல வந்து இந்த போன் வந்து தொடர்பெல்லை அப்படின்னு வரும். ஆஸ்திரேலியால வந்தா இங்கிலீஷ்ல தானே வந்து, ஏன்னா இவங்க ரோமிங் போட்டு பேசுவாங்க. ஆமா, அப்ப அது ரோமிங்ல போட்டாலும் வந்து இது வருதுன்றதுனால இவங்களுக்கு இது இருக்கும். இவங்க ஒரு இன்டர்வியூல இருப்பாங்க, பட் அதை கூட விட்டுட்டு இதுலதான் அவங்க இருப்பாங்க. இதுக்கு நடுவுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து வந்து ரெட்டா வந்து தண்ணி வெளியில வர்ற மாதிரி இருக்கும். என்னடா இது சிவப்பு சிவப்பா வருது பைப் லைன்ல அப்படின்னு வந்து எடுத்து அதை அவங்க மைக்ரோ பயாலஜிஸ்ட் கொடுக்கும்போது இதுல வந்து பிளட், ஃபிளஷ் அண்ட் போன்ஸ் எல்லாம் கலந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வந்து ஷாக்கிங்கா இருக்கும்போது இவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா வழியா இவங்களுக்கு கூட இருந்த ஒரு பர்சன் ரியா தியாகராஜன்றவங்களை வந்து பாப்பாங்க. அந்த பர்சன் யாருன்றத சொல்லு. டயானா ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியால ஒன்னா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட இவங்க போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு இவங்களுக்கு டவுட் வந்ததுனால அந்த பொண்ணு கிட்ட போன், அதாவது Facebookல பாக்கும்போது அந்த பொண்ணு கூட இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. அப்ப அவங்க வந்து நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், நான் மேனுவல் கூட போக போறேன்னு சொல்லும்போது, ஏன் நீங்க வந்து இங்க வந்தீங்க அப்படின்னு, இல்ல அவங்க அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு அவங்களே வீடியோ அனுப்புனாங்களே, அதனாலதான் டயானா வந்தாங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த வீடியோலாம் பார்த்துட்டு டோன்ட் கோ வித் மேனுவல், ஹீஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. இப்படியே இந்த ஸ்டோரி போக போக ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸ்ல வந்து நிக்கும். சோ இதுதான் வந்து இந்த சூக்ஷ்மதர்ஷினின்ற படம். கிளைமேக்ஸ் நாங்க சொல்ல விரும்பல, நீங்க வந்து அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். இதுல டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ஓடிடில இருக்கு, தமிழ் அப்படிங்களே இருக்கு. ஃபுல் படத்தை வந்து எந்த விதத்திலுமே நீங்க வந்து ஓட்டணும்னே இருக்காது. பாட்டெல்லாம் இல்ல படத்துல, பாட்டு கிடையாது, ஃபைட் கிடையாது, சும்மா தேவையில்லாத டிராகிங் சீன்ஸ் கிடையாது. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே சும்மா ஹார்ட் பீட் எகிற மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இந்த படம் வந்து அவங்க லாங்குவேஜ்ல என்னென்ன ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் இருக்கோ அதுலயும் நீங்க பார்க்கலாம். சோ நீங்க டெஃபினட்டா இதை வந்து நீங்க செக் அவுட் பண்ணலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டோரி நாங்க சொல்லிட்டோம். அண்ட் இதுல வந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இதே மாதிரி ஓடிடில இன்னொரு படமும் இருக்கு. அந்த படம் வந்து இதே மாதிரி த்ரில்லரா இருக்கும் நினைச்சு பார்த்தோம். ஏன்னா அது பயங்கரமான டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு எல்லாரும்.
ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா ரொம்ப மோசமா இருந்தது. எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்பாக்சனா அந்த படம் இல்ல. அந்த படத்தை வேணும்னா நாங்க ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா நாங்க பண்றோம். சோ இதுதான் வந்து இந்த ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம். வேற ஏதாவது படம் வேணும்னாலும் நீங்க அந்த படத்தை மென்ஷன் பண்ணுங்க. நாங்க எங்களால பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு ரிவ்யூ பண்றோம். ஓகே, சோ பாய்.